ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து சாம்பிள்லாம் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு சீரீஸாக பார்த்துட்டு வரோம். அதில் பாப்புலேஷன் என்ன, சாம்பிள்னா என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுடைய மெயின் கீவேர்ட்ஸ் என்ன, அதோடைய அப்ளிகேஷன் என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், எரர்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேவா? இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்பிளில் ஒரு ரேண்டம் சாம்பிள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே சாம்பிள்லாம் என்ன எடுத்துருக்கோம், சாம்பிள் எப்படி எடுக்கணும், டேட்டா எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். டேட்டாவோட டைப்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்து நம்ம டேட்டாலேருந்து எடுக்கக்கூடியது வந்து சாம்பிள். இந்த சாம்பிளில் ஒரு மெத்தட் இருக்குது, ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடு. ரேண்டம்னா தோராயமாக ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 60 பேர் இருக்கிறாங்கன்னா, ரேண்டமாக ஒரு 6 பேர் சூஸ் பண்ணுறோம். ஒரு ரேண்டமாக 6 பேர் சூஸ் பண்ணி அவங்கள வச்சு நம்ம எஸ்டிமேட் பண்ணி அந்த எஸ்டிமேட்டை வச்சு தான் மொத்த கிளாஸை, அதாவது இப்படி நம்ம சொல்ல அனுப்புனா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொரு பதம்பாங்கல்ல, அதுமாரி. இப்போ அது ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணோம்னா அது பேர் தான் ரேண்டம் சாம்பிள் மெத்தட். அதோட சைஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. அதை தான் கீழே 2வது பாயிண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். n experimental units is a sample selected from the population such a way that every different sample of size n டிஃப்ரெண்ட் சாம்பிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 60 பேரில் 6 பேர் சூஸ் பண்ணுறோம்னா அந்த 6 பேர் நல்லா படிக்கிறோம் சூஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் கலந்து எடுக்கிற மாதிரி அதில் இருக்கணும். ஓகேவா? அதை ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆவரேஜில் ஸ்டூடெண்ட்ஸில் ரொம்ப ஸ்லோ லேர்னரில், அதுக்கப்புறம் நல்ல டாப் ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து ஒரு ரேண்டமாக நம்ம எடுக்கக்கூடிய ரேண்டம் சாம்பிள். அது இந்த படம் வந்து உங்களுக்கு நல்ல விளக்கும். ஓகேவா? ஒரு பெரிய பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் வந்து நம்மளாம் எடுக்கக்கூடிய சாம்பிள் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்களா. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு விதமான பீப்புள் இருக்கிறாங்க. அதுலேருந்து எல்லாம் எடுத்தது தான். எவ்ரி சாம்பிள் சைஸ் ஆஃப் n ஹேஸ் அன் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன், ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ரேண்டம் சாம்பிள் என்ன பிடிச்சிருக்கும், அடுத்த கிளாஸில் நான் ரேண்டம் சாம்பிளிங்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் என்னங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.